ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே ஹெல்தியான அதே சமயம் டிஃப்ரெண்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம சுகர் ஆயில் எதுவுமே இல்லாம ரொம்ப ஹெல்தியா தான் செய்ய போறோம். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூடான பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதுல 1/2 கப் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது கூடவே ஒரு பெரிய வாழைப்பழம் 1/2 கப் அளவு இருந்தது. நம்மளுக்கு சர்க்கரைக்கு பதிலா உலர்ந்த திராட்சையும் வாழைப்பழமும் தான் இந்த கேக்ல இனிப்பு தரப்போகுது. இப்போ இதை நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வறுத்த ராகி மாவு 1/3 கப் அளவு எடுத்துக்கலாம். அதாவது 1/4 கப் விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம இந்த கேக் ஆவியில வேக வைக்க போறதால ராகி மாவை வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அதே 1/3 கப்ல கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு ராகி மாவும் கோதுமை மாவு ரெண்டும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு வரும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் இல்லைன்னா துருவன சாக்லேட் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிறதால நம்மளுக்கு சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்ததுன்னா கேக்ல வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா கூட விட்டுறலாம். இதுல 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துக்கலாம். காஃபி சேர்க்கறதால நம்மளுக்கு கேக்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல 1/2 கப் பால் சேர்த்துக்க போறோம். பாலை ஒரே டைம்ல சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். பேன்ல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஆவியில வேக வைக்க போறதுனால எடுத்துக்கிற பேன் மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அஞ்சரை பெட்டி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மூடியோட. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற கேக் பேனுக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு அது மேல கொஞ்சம் மாவு தூவி விட்டு இந்த மாதிரி சுத்தி வர தட்டி விட்டோம்னாலே நம்மளுக்கு கேக் ஒட்டாம வரும். நம்ம கேக் பேன்ல இந்த மாதிரி பட்டர் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம கேக் மிக்ஸை உள்ள ஊத்திக்கலாம். கேக் மிக்ஸ் ஓரளவுக்கு இந்த மாதிரி கெட்டியா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கங்க. இந்த மாதிரி 2 டேப் பண்ணணும்னா உள்ள பபிள்ஸ் எதுவும் வராது. நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதால கண்டிப்பா கேக் பேன்ல பாதி அளவு தான் நம்மளோட கேக் மிக்ஸ் இருக்கணும். அதுக்கு மேல போயிடக்கூடாது. மேல நம்ம கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் அப்படியே உள்ள போட்டோம்னா கேக் வேகும் போது உள்ள இறங்கிரும். அதனால இந்த மாதிரி கோதுமை மாவோட கொஞ்சம் கலந்துட்டு போட்டோம்னா நம்மளுக்கு நட்ஸ் அப்படியே மேலேயே இருக்கும். இதுல கொஞ்சம் முந்திரி, பாதாம், அப்புறம் பிஸ்தா இருக்குது. ஒருவேளை நீங்க யூஸ் பண்ற கேக் பேனுக்கு கவர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கேக் பேனை உள்ள வச்சிடலாம். கேக் ரெடி ஆகிறதுக்கு 60 to 80 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இடையில தண்ணி மட்டும் குறைஞ்சிராம பாத்துக்கங்க. நம்ம இந்த மாதிரி விட்டு பார்க்கும்போது கிளீனா வரணும். நம்ம இட்லி செக் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே தான். இப்போ கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். நல்ல ஆரோக்கியமான கேக் ரொம்பவுமே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் நிஜமாவே சூப்பரா இருக்கு. இதுல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலங்கிறது சொன்னா மட்டும்தான் தெரியும். இருந்தாலுமே லைட்டா ராகியோட வாசம் மட்டும் வரும். ஆனா ராகி ரொம்ப ரொம்ப ஹெல்தி.
கண்டிப்பா இப்படி கொடுத்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலரா சாப்பிடுற கேக் மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியா இருக்காது, இது கொஞ்சம் லைட்டா ஸ்டிக்கியா இருக்கும். ராகில எது சாப்பிடும் போதுமே கொஞ்சம் அப்படிதானே நம்மளுக்கு தோணும், அந்த மாதிரி தான் இருக்கும். மத்தபடி கேக் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.